நம்ம தட்டாம்பயிறு குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். சோறு, களி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் அதுக்கு 1 கப் அளவுக்கு தட்டாம்பயிறு எடுத்திருக்கேன். இதை வந்து காராமணி பயிறுன்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. இதை வந்து நல்லா ப்ரௌனாக இந்த மாதிரி வறுத்துட்டு 2 வாட்டி கழுவிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டாலே போதும். அப்புறம் கடாயில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து ஒரு 4 கத்திரிக்காய், அப்புறம் 2 முருங்கைக்காய் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன், அதையும் தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. காயை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பயிர் வேக வைக்கும் போது வேறு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு இந்த பயிரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இது கொஞ்சம் ஆற ஆற ரொம்ப கெட்டியாகும், அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கொதித்து வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒரு கட்டி வெல்லம் சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதும் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.